இன்னைக்கான வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிடுறேன். சோ நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு டார்க் ஸ்கின் டோன்ல இருந்துட்டு, அதாவது ஒரு பிளாக்கா இருந்துட்டு நான் வந்து என்னோட ஸ்கின்னை வந்து வைட்டன் பண்ணி இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபேரா சேஞ்ச் ஆனதுக்கு, வெள்ளையா சேஞ்ச் ஆனதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு பாத் பவுடர் 4 இயர்ஸா என்னோட டோட்டல் பாடி அண்ட் ஃபேஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிருக்கேன். அது எனக்கு எக்ஸ்ட்ராடினரியான ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கு. எந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னா, இந்த அளவுக்கு டார்க் ஸ்கின் டோன்ல இருந்த எண்ணெய் இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா கலர் டோன்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணி இந்த அளவுக்கு வந்து ஃபேரா ஒயிட்டா வந்து சேஞ்ச் பண்ணி இருக்கு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பாத் பவுடர் ரொம்ப ஃபேவரட். பிகாஸ் இந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த பாத் பவுடர் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நானே இந்த பாத் பவுடரை ஓனா ப்ரிப்பேர் பண்ணி செல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், அதாவது விற்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ வந்து என்னோட கஸ்டமர்ஸ் ஆயிட்டாங்க, ரெகுலர் கஸ்டமர்ஸே வந்து ஆகிட்டாங்க. எல்லாருக்குமே நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ நீங்களும் என்னோட ஃபேஸ் அண்ட் பாடி ஒயிட்டிங் பாத் பவுடர் ட்ரை பண்ணணும், இல்ல பர்ச்சேஸ் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா இப்பவே ஸ்கிரீன்ல போயிட்டு இருக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. என்னோட கஸ்டமர்ஸ் வந்து காமனா கொடுக்குற ரிவ்யூஸ் ஃபீட்பேக்ஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, உங்களோட பாத் பவுடர் யூஸ் பண்ண ரொம்ப குவிக்காவே எங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி. மோஸ்ட் ஆஃப் தி கஸ்டமர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குவிக் ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்திருக்கு. எந்த அளவுக்கு அவங்களுக்கு சீக்கிரமா அந்த இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, அவங்க ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும் போதே அவங்களோட ஸ்கின் டோன் வந்து அதிகமாகி இருக்கு அப்படின்றத வந்து என்கிட்ட வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாவே. சோ அது மட்டும் இல்லாம இன்னும் சில பேர் வந்து 1 வீக்லயே எங்களுக்கு நல்ல டிஃபரன்ஸ் வந்து தெரியுது, 2 வீக்ஸ்லயே தெரியுது, 1 மந்த்ல சூப்பரா தெரியுது, டேன் எல்லாமே ரிமூவ் ஆகிருக்கு, என் கலர் சூப்பரா இம்ப்ரூவ் ஆகிருக்கு, ரொம்ப தேங்க்ஸ். நாங்க எவ்வளவோ காஸ்ட்லியான கிரீம்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டோம், பட் அதுல கூட ரிசல்ட்ஸ் வந்து தெரியல. பட் உங்க பாத் பவுடர் மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஃபீட்பேக்ஸ் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா நீங்களும் வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? இங்க உங்களோட கஸ்டமர்ஸோட ரிவ்யூஸ் ஃபீட்பேக் எல்லாம் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனலோட கம்யூனிட்டி டேப்ல செக் பண்ணி பாருங்க. என் கஸ்டமர்ஸோட ரிவ்யூஸ் ஃபீட்பேக்ஸ் எல்லாம் வந்து அங்க இருக்கும். ஜஸ்ட் ஸ்வைப் பண்ணி பாருங்க, நிறைய நீங்க ரீட் பண்ணலாம். சோ தட் உங்களுக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் வரும். சோ தட் நீங்களுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் டோன் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், பட் வந்து எந்த ஒரு இதுலயுமே வந்து நம்பிக்கை இல்லை அப்படின்னு நினைக்கும் போது நீங்க அந்த ஃபீட்பேக்ஸ் எல்லாம் ரீட் பண்ணும்போது உங்களுக்கே வந்து ஒரு நம்பிக்கை வரும். சோ தட் நீங்க வந்து உங்களோட ஸ்கின் டோன் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்கின் டோன் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சோம் அப்படின்னா கெமிக்கல் கிரீம்ஸ் தான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருப்போம். அப்பெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த பாத் பவுடர் வந்து பாத்தீங்கன்னா 100% நேச்சுரல் அண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெர்பல் இன்கிரிடியன்ஸ் வச்சு மட்டும் தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். நான் தான் என் கையால ப்ரிப்பேர் பண்றது, எங்க இருந்து வாங்கி உங்களுக்கு ரீசெல்லாம் வந்து பண்ணல. ஒவ்வொரு இன்கிரிடியன்ட்டுமே பார்த்து நானே வந்து ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு வந்து செல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து பக்கமான இன்கிரிடியன்ஸ். உங்களுக்கு 100% ஷியோரா வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் வந்து நல்லாவே வந்து கிடைக்கும். கெமிக்கல் ப்ராடக்ட் கொடுக்கறத விடையே நல்ல ரிசல்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சேஃபான வேலை உங்களுக்கு வந்து கிடைக்கும். பிகாஸ் நீங்க கெமிக்கல் ப்ராடக்ட்ல யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு லிமிட் வரைக்கும் தான் உங்களோட ஸ்கின் டோன் வந்து ஃபேரா இருக்கும், அதை விட்டுட்டீங்கன்னா டார்க் ஆயிரும். பட் இந்த மாதிரி நம்ம நேச்சுரல் வேலை போகும்போது, இந்த மாதிரி பாத் பவுடர்லாம் யூஸ் பண்ணி நம்மளோட ஸ்கின் டோன் வந்து இம்ப்ரூவ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய கலருமே வந்து பாத்தீங்கன்னா பெர்மனண்டா வந்து இருக்கும். பெர்மனண்டான ரிசல்ட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம். சோ அதுக்கு வந்து நீங்க நேச்சுரல் வேலை போனா மட்டும் தான் நல்லது. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா என்னோட பாத் பவுடர் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும். நீங்க வேணும் அப்படின்னா தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். இது வந்து ஜஸ்ட் உங்க ஃபேஸை மட்டும் வந்து வைட்டன் பண்ணாம ஹோல் பாடி அண்ட் ஃபேஸை வந்து பாத்தீங்கன்னா நல்ல கலர் இம்ப்ரூவ் பண்ணி செம்மையா ஃபேரா வந்து சேஞ்ச் பண்ணும். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குவிக்காவே. சோ எவ்வளவு நாள்ல வந்து காமனா எங்களுக்கு ரிசல்ட்ஸ் தெரியும் உங்க பாத் பவுடர் யூஸ் பண்ணாம சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, நீங்க இதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி வித்தின் 1 மந்த்லயே உங்களால அந்த ரிசல்ட்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட முடியும். உங்களோட ஸ்கின்ல எந்த விதமான டார்க்னஸ், எந்த கருப்பா இருந்தாலுமே அது நல்லா கிளியர் பண்ணி உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபேரான ஸ்கின் கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களோட ஸ்கின் காம்ப்ளெக்ஷனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி உங்களுக்கு ஒரு ஒயிட்டர் காம்ப்ளெக்ஷன் வந்து கண்டிப்பா வந்து கொடுக்கும். ஸோ இந்த பாத் பவுடர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 வயசுல இருந்து யார் வேணாலும் தாராளமா வந்து யூஸ் பண்ணலாம். நீங்க மென்னா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், விமனா இருந்தாலும் வந்து யூஸ் பண்ணலாம். பொண்ணுங்க தான் யூஸ் பண்ணும், பசங்க எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிலாம் கிடையாது. 2 பேரும் தாராளமா வந்து யூஸ் பண்ணலாம். நீங்க மென்னா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், விமனா இருந்தாலும் வந்து யூஸ் பண்ணலாம். இது மட்டும் இல்லாம 6 மாச குழந்தையில இருந்து 10 வயசு குழந்தைங்க வரைக்கும் யூஸ் பண்ற மாதிரியான ஒரு சேஃபான ஸ்கின் ஒயிட்னிங் பாத் பவுடர் வந்து எங்க கிட்ட வந்து அவைலபிளா இருக்கு. இது ஒன்லி ஃபார் கிட்ஸ் அண்ட் பேபிஸ். பிகாஸ் வந்து பாத்தீங்கன்னா பெரியவங்களுக்கு யூஸ் பண்ற அந்த பாத் பவுடர் குழந்தைங்களுக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது இல்லையா? பிகாஸ் அவங்களோட ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும், அவங்களுக்கு சின்ன ஒரு விஷயமும் தாங்க முடியாது. சோ அந்த அளவுக்கு சென்சிட்டிவா இருக்கும். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சென்சிட்டிவ் ஸ்கின்காக, அதாவது உங்க பேபிஸ்க்காகவே செப்பரேட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கின் ஒயிட்னிங் பாத் பவுடர் வந்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட குழந்தையோட ஸ்கின் டோனை சேஃபான வேலை நல்லாவே வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். பிகாஸ் கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்க குழந்தைக்கு, அதுவும் ஸ்கின் வைட்டன் பண்ணணும், நீங்க வந்து ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணீங்க உங்க குழந்தையோட ஸ்கின்க்கு அப்படின்னா அது வந்து பெனிஃபிட் கொடுக்கறத விட சைட் எஃபெக்ட்ஸ் தான் வந்து அதிகமா கொடுக்கும். சோ அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டே பண்ணாதீங்க. இந்த மாதிரி நேச்சுரலான வேலை வந்து போங்க. குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் பத்தி யோசிச்சிடாதீங்க. ஸ்கின் வைட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு
அதுக்கு பதிலா என்னோட பாத் பவுடர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 100% நேச்சுரல் அண்ட் ஹெர்பல் இன்கிரியன்ஸ் வச்சு தான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். ஸோ அதனால நீங்க வந்து பயப்படவே வேண்டாம், நீங்க தாராளமா வந்து யூஸ் பண்ணலாம். 100% சேஃபா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட குழந்தையோட ஸ்கின்ல வந்து இருக்கும். அதுவும் இல்லாம நீங்க ஆசைப்படுற அந்த ஸ்கின் டோன் வந்து பாத்தீங்கன்னா உங்க குழந்தை வந்து கெட் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். உங்களோட குழந்தையோட ஸ்கின் டோன் வந்து பாத்தீங்கன்னா இதை யூஸ் பண்ண இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே தான் வந்து போகும். ஸோ சின்ன வயசுல இருந்து இதை யூஸ் பண்ணிட்டு வர உங்களோட குழந்தையோட ஸ்கின் டோன் வந்து அவங்க பெருசாக இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே தான் வந்து போவாங்க. ஸோ உங்களுக்கே வந்து தேங்க் பண்ணுவாங்க. ஸோ அதனால உங்களோட குழந்தையோட ஸ்கின் டோன் கம்மியா இருக்கு நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இனிமே அந்த கவலையை விடுங்க. என்னோட பேபிஸ் ஆர் கிட்ஸ் ஃபைட்டிங் பாத் பவுடர் கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட குழந்தையோட ஸ்கின் டோனை வித்தின் 1 மந்த்ல அந்த ரிசல்ட் சரியா ஸ்டார்ட் பண்ண வைக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சேஃப் தான். ஸோ உங்களுக்கோ இல்லை உங்க குழந்தைக்கோ என்னோட ஃபேஸ் அண்ட் பாடி ஒயிட்டிங் பாத் பவுடர் ட்ரை பண்ணணும் இல்லை பர்ச்சேஸ் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா இப்பவே ஸ்கிரீன்ல போயிட்டு இருக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ பேக் டு வீடியோ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ஸ்கின் ஒயிட்னிங் ரெமடி தான் வந்து ஷேர் பண்ண போறேன். ஸோ நீங்க வந்து நம்மளோட ஊர்ல இருக்கிறவங்கலாம் வந்து வச்சுருங்க, இந்த நார்த் இந்தியன்ஸ்லாம் வந்து பார்த்துருக்கீங்களா? எல்லாருமே மேக்ஸிமம் எல்லா பொண்ணு பசங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபேராக இருப்பாங்க. எஸ்பெஷலி இந்த பொண்ணுங்க வந்து ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்கின் கலர் வந்து செம்ம ஃபேராக பிரைட்டாக ரொம்ப வெள்ளையாக இருப்பாங்க. ஸோ நான் நிறைய பேர் அட்மையர் வந்து பண்ணியிருக்கேன். நிறைய பேர் அப்படி தான் வந்து இருப்பாங்க. அப்படின்னும் போது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அவங்களோட ஒரு சீக்ரெட்டை வந்து கண்டுபிடிச்சேன். ஸோ அந்த சீக்ரெட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்டே வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஸ்கின்னை வந்து டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு, அவங்களோட ஸ்கின் கலரை வந்து ஈவன் டோனாக மெயின்டைன் பண்ணுறதுக்குலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஃபியூ ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதுலேருந்து நான் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு டிப் தான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். இது ரொம்பவே நல்லா இருக்கும். ஈவன் எனக்குமே வந்து ரிசல்ட்ஸ் வந்து பக்காவாக வந்து கொடுத்துச்சு. நிறைய நார்த் இந்தியன்ஸை பார்த்து வியந்திருக்கேன். உங்களுக்கு என்ன சொல்கிறது, நம்மளாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸு நம்ம கழுத்து இது மட்டும்தான் ரொம்ப ஃபேராக இருக்கிற மாதிரி நான் நிறைய பேர் வந்து பார்த்துருக்கேன். பட் அவங்களாம் வந்து கை ஒரே மாதிரி இருக்கும், கால் ஒரே மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கே வந்து ஸ்கின் டோன் வைஸ் அவங்க ரொம்ப கார்ஜியஸாக வந்து அவங்களோட ஸ்கின் வந்து இருக்கும். பிகாஸ் நான் வந்து அவங்க ஃபேராக இருக்கிறனால அவங்க வந்து பயங்கரமாக அழகாக இருக்காங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. ஈவன் டோனாக ரொம்ப பிரைட்டாக வந்துருக்கும் அவங்களோட ஸ்கின். ஸோ அதுக்காக வந்து சொல்கிறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது இவங்க இந்த ஒரு ஸ்கின் ஒயிட்னிங் ரெமடியாக அதிக அளவில் வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய நோட் பண்ணேன். ஸோ அதனால் நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துச்சு. என்னோட ஸ்கின் கலர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் நிறைய டைம்ஸ் யூஸ் பண்ணிட்டேன். எப்போ யூஸ் பண்ணாலும் அது கொடுக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் வந்து நல்லா கேரண்டட் ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்குது. ஸோ அதனால தான் எனக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணி தோணுச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து உங்ககிட்டயே வந்து இதை ஷேர் பண்ண தோணுச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணிருக்கேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே பெஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு பேன் இல்லை ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து நார்மலாக வந்து எந்த பாத்திரம் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதில் 2 டீஸ்பூன்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த டர்மரிக் இருக்குல்ல, ஸோ அதை வந்து போட்டுக்கோங்க. அதை வந்து போட்டுட்டு ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த டர்மரிக் அந்த மஞ்சளை வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூளை நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அது நல்லா கருப்பாக சேஞ்ச் ஆகணும், கருப்பாக சேஞ்ச் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா வந்து வச்சுக்கோங்க. புகையெல்லாம் வந்து வரும் சம்டைம்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து பயப்படக்கூடாது. நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சம்டைம்ஸ் வந்து கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ அப்போ மட்டும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. எடுத்தோடனே அதிகப்படுத்திடாதீங்க, ரொம்ப வந்து கரிஞ்சிரும். ஸோ அதனால் வந்து ரொம்ப பண்ண வேணாம், நம்ம லைட்டாக வந்து பண்ணால் போதும். ஓகேங்களா? ஸோ நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஒன்ஸ் வந்து கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கோங்க. இல்லைனா அதே பாத்திரத்துலேயே ஆற வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பவுல் வந்து எடுத்துக்கோங்க. அதில் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல இந்த டர்மரிக் பவுடர் அதை வந்து அப்படியே வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு வந்துட்டு ஏதாச்சும் லம்ஸ் மாதிரி கட்டியாக இருந்துச்சு அப்படின்னா அதை நல்லா வந்து உங்கள் ஃபிங்கர்ஸ் வச்சு எல்லாத்தையும் வந்து உடச்சி விட்டுக்கோங்க. இல்லைனா நீங்கள் ஸ்பூன் வச்சு கூட உடச்சி விட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சின்ன துண்டு பனானா வந்து எடுத்துக்கோங்க. சின்ன பீஸ் இருந்தால் போதும். அதை வந்து பார்த்தீங்கன்னா இது கூட வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் வந்து நல்லா வந்து ஸ்பூன் வச்சு மேஷ் பண்ணிக்கோங்க. இல்லைனா உங்கள் ஃபிங்கர்ஸ் வச்சு கூட நீங்கள் வந்து மேஷ் பண்ணலாம். நல்லா மேஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான நார்த் இந்தியன் ஸ்பெஷல் ஸ்கின் ஒயிட்னிங் பேக் ரெடி ஆகிடும். ஸோ இது
நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட க்ளீனான ஸ்கின்ல தான் வந்து அப்ளை பண்ணணும். உங்கள் பாடி ஸ்கின்க்கும் அப்ளை பண்ணலாம், உங்கள் ஃபேஷியல் ஸ்கின்க்கும் வந்து அப்ளை பண்ணலாம். நான் வந்து என்னோட ஃபேஷியல் ஸ்கின்க்கு வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன். நல்லா க்ளீனாக வந்து ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி க்ளீனாக தொடச்சி வச்சு ட்ரை ஸ்கின்னாக வந்து ஆக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல, ஸோ இந்த பேக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் பிளெயின் வாட்டரில் வாஷ் பண்ணுறேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி வந்து அப்ளை பண்ணுறேன். சில இடத்த மட்டும் விடுறது அந்த மாதிரிலாம் வந்து பண்ணல. கண்ணை சுற்றி கூட நான் வந்து அப்ளை பண்ணுறேன். எல்லா இடத்துலையும் கம்ப்ளீட்டாக படணும். ஸோ அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு 30 நிமிஷம் வரைக்கும் அது டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வந்து வச்சுருங்க. ஒரு மாதிரி அந்த ஸ்வீட் டேஸ்ட்லாம் வந்து நம்மளோட மவுத்துலலாம் வந்து படும். டெம்டிங்காக இருக்கும், பட் அதெல்லாம் சாப்பிட்றக்கூடாது. ஸோ அப்படியே வந்து வச்சுருங்க. ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சு பிளெயின் வாட்டரில் வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு பாருங்கள், டிஃப்ரென்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. உங்களோட ஸ்கின் இன்ஸ்டண்ட்டாக செம்ம ஸ்மூத்தாக சேஞ்ச் ஆகியிருக்கும் அண்ட் இன்ஸ்டன்ட் ஃபேர்னஸை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. இது நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்களோட ஸ்கின் கலர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஷேட்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகுறது கூட ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கிளம்புறேன். பாய்.